இந்த வீடியோவில் சூப்பரான 3 கிரைம் த்ரில்லர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் வந்து 11. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில் வந்து தொடர்ந்து கொலைகள்லாம் நடக்குது. அது எந்த பேட்டர்னில் நடக்குது அப்படின்னு பார்த்தா, கொலைகாலி வந்துட்டு இறந்தவங்கள துப்பாக்கியில் ஃபஸ்ட்டு சுட்டுறாப்புல, அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு போய் எரித்து அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றிறாரு. இதே பேட்டர்னில் நிறைய இடத்துல நிறையா கொலைகள்லாம் நடக்குது. இதை விசாரிக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு. அவர் என்னதான் விசாரித்தாலும் அந்த கொலையை யார் பண்ணுனது, இறந்தவங்க யார் அப்படின்னு கடைசி வரையும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறாரு. ஆக்சிடெண்ட் ஆன உடனே இந்த கேஸ் எல்லாமே நம்ம ஹீரோ கைக்கு வருது. நம்ம ஹீரோ வந்து ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர். அவருக்கு வர்ற கேஸ் எல்லாமே நல்லபடியாக கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சு வைக்கிற ஒரு ஆள், கொஞ்சம் நல்ல பெரிய ஆள்னு வைங்களேன் ஏரியாவில். அவர்கிட்ட அந்த கேஸ் வருது. நம்ம ஹீரோ வந்து அந்த கேஸை கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட்டு அண்ட் டான்ஸ் எல்லாம் படத்தில் வருது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதுவும் எல்லா க்ரைம் த்ரில்லர் மூவிஸ் மாதிரி தான் நார்மலாக மூவ் ஆகுது. ஆனால் எல்லா க்ரைம் த்ரில்லரையும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லுவாங்கள்ல, நான் இதனால தான் இவங்களெல்லாம் கொலை பண்ணேன், மோட்டிவ் ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த மோட்டிவ் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு சரி இதுதான் ஓகே ஏதோ ஒரு வைக்கணுங்கிறக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிற. ஆனால் இந்த படத்தில் அது அப்படி இல்லை. அந்த மோட்டிவ் இருக்குல்ல, ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்கள்ல, அந்த படத்துலேயே வந்து ஒர்த்தான சீன் அப்படின்னா அதுதான். நீங்கள் வேறு லெவலாக இருக்கும் அந்த அதாவது அந்த எதனால் அந்த வில்லன் வந்து மற்றவங்களாம் கொலை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லுவாங்க கடைசியாக. பயங்கரமாக இருக்கும். கிளைமேக்ஸில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க. படம் செம ஒர்த்தாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது படம் வடக்கன். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இந்த பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணுறதுல கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பார். அவர் வந்துட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து இங்கே இந்தியாவில் வந்துட்டு ஒரு மர்மமான முறையில் இறந்துருப்பார். அது எப்படி அப்படின்னா, ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துகிறோம், அந்த ரியாலிட்டி ஷோவில் வின் பண்ணால் பல கோடி லெவலில் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேரை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, ஒரு ஐலாண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐலாண்டில் வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த ஒரு பங்களாக்குள்ளே இருக்கணும். இங்கே இருந்துட்டு கடைசியாக ஒரு 15 நாள் 20 நாள் இருந்துட்டு வெளில வர்றவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் வந்து ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமும் அங்கே ஒவ்வொருத்தராக சாவ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களாம் எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு இந்தியா வர்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு என்னாச்சு வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த ஐலாண்டில் அப்படி என்ன தான் நடக்குது, என்ன மர்மம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். இன்னொரு விஷயம் இந்த படத்தில் என்ன சொல்லிடுறேன்னா, படம் வந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அடல்ட் கண்டென்ட் இருக்குது, நீங்கள் தனியாக தான் பார்க்கணும். ஆனால் படம் வந்து சூப்பரான படம். பிளைண்ட் ஸ்பாட். இந்த படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆனிச்சு, ப்ளஸ் தமிழ் டப்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்திலே புருஷன் பொண்டாட்டி 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு புருஷன் வந்து வெளில போயிறாரு. மனைவி வந்து வீட்டிலே வந்துட்டு தூக்குப்பட்டு இறந்து போயிடுறாங்க. திரும்ப வந்து அவங்க வீட்டில் உள்ள வேலைக்காரி வந்துட்டு போலீஸுக்கு கால் பண்ணி, இங்கே வந்துட்டு இது மாதிரி வீட்டுக்காரவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்துட்டு நம்ம போலீஸை வர்றவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, இது வந்துட்டு சூசைடு இல்லை, இது வந்து ஒரு கொலை, இதை யார் பண்ணது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் படம் எப்படி போணுச்சு, கிளைமேக்ஸில் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். ஆனால் படம் வந்து 1.5 மணி நேரம் தான். படம் நார்மலாக ஸ்லோவாக தான் போகும். இந்த க்ரைம் த்ரில்லர் பார்க்குறவங்களுக்குலாம் செட் ஆகும் தான். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதுக்கெல்லாமாடா கொலை பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் வந்துட்டு படத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு